இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிள், பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது வந்து பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோவை நான் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடானதும் நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கை நம்ம அரை பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து ரொம்ப குயிக்காக வெந்துடும் ஃபுல்லாகவே. இது வந்து அந்த அளவுக்கு வேகக்கூடாது. அதனால தான் நான் பாத்திரத்தை வச்சு உங்களுக்கு வேக வைக்கிறேன். இப்போ வந்து இது ஒரு அரை பதம் வேகிற அளவுக்கு நம்ம வச்சுருக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு வாட்டி கலந்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி 2 வாட்டி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுனாலே போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுலேயே அது வெந்துடும் அந்த சூட்லேயே. இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வெந்துருச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணியிலேயே இந்த உருளைக்கிழங்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு பாதி அளவு வெந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரக பொடி சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கோட இந்த மசாலாவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் வந்து கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை நம்ம கலந்து வைக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட ஸ்மெல்லு. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கடுகுளுந்து சேர்த்துடலாம். இப்போ கடுகுளுந்தும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம மசாலாவோட கலந்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் வந்து இந்த மாதிரி நல்லா தெரிகிற மாதிரி உருளைக்கிழங்குல சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம சிம்மில் வச்சு தான் செய்யணும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. எண்ணெய் எல்லா சைடும் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு இதை நல்லா கலந்துருங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா கலந்து விடுங்க. ஒரு ரொம்ப நல்ல வாசனை வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா இதை கலந்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ திரும்ப இன்னொரு வாட்டி நல்லா கலந்துருங்க. இது எல்லா பக்கமும் நல்லா ஒரே மாதிரி ரோஸ்ட் ஆகணும். அதனால தான் நம்ம வந்து மூடி வச்சு செய்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். நம்மளுடைய சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து நம்ம தோல் எடுக்க தேவையில்லை. இப்போ நல்லா இதை கலந்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு எல்லா பக்கமும் நல்லா செவந்திருக்கு. இப்போ நம்மளுடைய சுவையான காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு வறுவலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.